ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா முட்டை பொடி மாஸ் பண்றது தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றத பார்த்துடலாம். இதுக்கு நான் 3 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை உடைச்சி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா அதில் நீங்கள் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டுமே பொரிஞ்சு வரும்போது நம்ம இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்புறமா அது கூடவே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறணும். வெங்காயத்தோட நிறம் மாறினாதான் எல்லாமே நமக்கு டேஸ்டியாக இருக்கும். அதனால வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த அப்புறமா இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இது போல நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்த அப்புறமாவும் வெங்காயத்தோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்த அப்புறமும் இதை நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லாவே வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இது வதங்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு முட்டை பொடி மாஸ் பண்ண 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம இந்த 3 முட்டையுமே இதில் எப்படி உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சி ஊற்றின அப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கை விடாமல் கிண்டுங்க. இதை பண்ணும் போது நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா அடி பிடிக்காமல் வரும். இது போல் நீங்கள் கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு முட்டை நல்லாவே ஒட்டாமல் வரும். கைவிடாமல் கிண்டி விட்டுட்டுருங்க. இது போல் ஒட்டுறது எல்லாத்தையுமே நம்ம கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா உதிரியாக முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை இது போலவே லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டி விட்டுட்டுருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நமக்கு உதிரியாக வரணும், ஒட்டாமல் வரணும். பாருங்க, இப்போ நல்லா உதிரியாக வந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு. அருமையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கும் முட்டை பொடி மாஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.